பேரறிஞர் அண்ணா கூட சொன்னார், ஏழைகளின் சிரிப்பில் இதயத்தை ஏழை இறைவனை காணுகிறோம் என்றார். அதை போல இந்த இதய கோயில் ஒரு முதல்வர். நடிகர் விஜய் அரசியலுக்கு வர தமிழ் சினிமா இயக்குனர் தான் காரணம் என தயாரிப்பாளர் கே ராஜா ஓப்பனாக கூறியுள்ளார். இதய கோவில் பட விழாவில் பேசிய அவர், அஜித், விஜய் போன்ற நடிகர்கள் முன்னேற்றத்துக்கு அவர்களது அடையாளத்துக்கும் இயக்குனர் தான் காரணம். இயக்குனர்கள் தான் நடிகருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது. அவர்கள் இல்லை என்றால் எந்த ஹீரோவும் ஜொலிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா கூட சொன்னார், ஏழைகளின் சிரிப்பில் இதயத்தை ஏழை இறைவனை காணுகிறோம் என்றார். அதை போல இந்த இதய கோயில் ஒரு முதல்ல தமிழ் பேர் வச்சிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். தமிழுக்கு பஞ்சம் ஏற்படல, ஆனா சினிமாவில் தமிழ் பேருக்கு பஞ்சம் ஏற்படுச்சு. எதை எடுத்தாலும் ஆங்கிலத்தில் பாருங்க. நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய், வாழ்த்துக்கள். யார் வேணா கட்சி ஆரம்பிங்க, தப்பு இல்லை, ஜனநாயக நாடு. அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்பட மக்களுக்கு தேவையான கொள்கைகள் தான் சொல்லி போராடுறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க. இப்ப புதுசா ஒரு கட்சி வரும்போது மக்களுக்கு என்ன வித்தியாசமா செய்ய போறீங்க? அதை வைத்துதான் அவருடைய வெற்றியும் தோல்வியும். அதற்கிட்ட அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஏழைகளின் இதய கோயில் ஆகணும். ஒரு தயாரிப்பாளர் வெற்றியும் தோல்வியும் இயக்குனர் கையில் தான் இருக்கு. இன்னைக்கு எத்தனை ஹீரோக்கள் உருவாகி இருந்தாலும் சரி, ரஜினி முதல் கொண்டு அஜித், விஜய் யாரா இருந்தாலும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு, அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டதற்கு டைரக்டர்கள் தான் காரணம். என் தம்பி உதயகுமார், சின்ன கவுண்டர், எஜமான், கிழக்கு வாசல் போன்ற மிகப்பெரிய படங்கள்லாம் வெற்றி படங்களாக்கி அந்த ஹீரோக்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கொடுத்தவர். பேரரசு, இயக்குனர் பேரரசு, விஜய் நடித்த 2 படங்கள் சிவகாசி, திருப்பாச்சி, பெரிய வெற்றி படம். ஆக ஒரு இயக்குனரால் தான் நடிகர்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குது. இயக்குனர் மனசு வைக்கல, திறமையை காட்டலன்னா எந்த ஹீரோவும் வெளியிட போறது இல்லை. திரு தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அண்ணன் சொல்லியது போல, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் அழகிரி ஐயா அவர்கள் இங்கே வந்திருப்பது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்போ காங்கிரஸ்காரங்கள்லாம் சினிமாவுக்கு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. இப்போ சினிமாவெல்லாம் விட்டுறக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே சிவாஜியை விட்டுட்டீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று இளைய தளபதி விஜய் அவர்கள் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மிக சந்தோஷமான விஷயம். ஒரு வார்த்தை சொன்னார் நேற்று, அரசியல் நான் வந்து வெறும் இதுக்காக பயன்படுத்துறதுக்காக வரல, உண்மையாக மனிதர்கள் மக்களை நேசித்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அரசியல் தலைவனான பிறகு களத்தில் இறங்கும்போது சினிமா நடிக்கிறதை விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு இந்த ஒரு தைரியம் எந்த ஒரு நடிகருக்கும் இதுவரையில் இருந்து